வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் மெஷின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் யார், உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு நீங்கள் மறைமுக எதிரிகளை உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செய்கிற வேலைகள் இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாத ஒரு நபர்கிட்ட உங்கள் சக்ஸஸை ஷேர் பண்ணிக்கும் போது சந்தோஷமாக இருக்குமா, இல்லை ஆல்ரெடி உங்களை பற்றி எல்லாமும் தெரிஞ்சுக்கிட்டவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது சுவாரஸ்யம் இருக்குமான்னு. இங்கே வேகமாக ஓடிட்டு இருக்க உலகத்தில் நான் யாருக்கும் சளைச்சவன் இல்லை, நானும் பெரிய ஆள் தானே உலகத்துக்கு காண்பிக்க நம்மளுடைய செயல்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுறோம். ஆனால் உண்மையாகவே இதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. உண்மையான சந்தோஷம்னா யார் என்ன நினச்சா என்ன, எனக்குள்ளே தோன்ற விஷயத்த நான் சந்தோஷமாக சுதந்திரமாக செய்கிறேன், யாருடைய கருத்தும் எனக்கு தேவையே இல்லை, என்னோட சந்தோஷம் எனக்குள்ளே இருந்து தான் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். இப்படி நீங்கள் சந்தோஷமாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாருக்கும் தெரியாமல் கொஞ்ச நாள் உங்கள் செயல்களை ரகசியமாக வைங்க. யூ மீன் டிஸ்அப்பியர். நம்ம சந்தோஷத்துக்காக நாம் பேயாக மாறுவது கூட நல்ல விஷயம்தான். அதாவது மற்றவங்க கண்ணிலேருந்து கொஞ்ச காலம் மறைஞ்சு வாழுங்க. ரகசியமாக இருந்து ஒரு செயலை முழு அர்ப்பணிப்போடு செய்யும் போது அதோட சந்தோஷமே தனி. ரகசியமாக இருந்து நீங்கள் மற்றவங்க கண்ணில் படும்போது புது வெர்ஷனாக மாறி இருப்பீங்க. எப்படி இது பண்ண, உன்னால் இதை எப்படி செய்ய முடிஞ்சதுன்னு உங்களை பார்த்து புருவத்தை உயர்த்தி ஆச்சரியத்தோடு கேட்கும் போது உங்களுக்குள்ளே நீங்கள் பேரானந்தத்தை உணர்வீங்க. ஆனால் உண்மையிலேயே உங்கள் ரகசியமான உலகத்தில் நீங்கள் உழைச்சி முன்னேறிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு யார்கிட்டையுமே சொல்ல தோணாது. உங்கள் வெற்றி இந்த உலகத்துக்கு தெரிய வரும்போது தான் மற்றவங்களுக்கு அது அதிர்ச்சியாக தான் இருக்கும். தன்னோட கம்பேக் ஸ்டோரியை எழுதணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிறது இல்லை. ஒரு சில பேர் மட்டும்தான் தன்னோட கம்பேக் ஸ்டோரியை எழுதுகிறாங்க. அப்படி நீங்கள் கம்பேக் ஸ்டோரியை எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த உலகத்திலிருந்து உங்களை டிஸப்பியர் ஆவதற்கான வழிகள். நம்பர் 1, ஷட் யுவர் மவுத். உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாயை மூடிட்டு இருங்க. உங்களோட பிளான் என்னன்னு உங்கள் நண்பர்கள்கிட்டையோ இல்லை உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்கிட்டையோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும். எப்போதுமே குறைவாக பேச கற்றுக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம அதிகமாக பேசும்போது அதனால் விளையக்கூடிய ஆபத்துக்களை உணர்வது கிடையாது. நிதானமாக பேசும்போது நீங்கள் என்ன பேச போகிறீங்கிறத கவனமாக இருப்பீங்க. நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத மற்றவங்க கிட்ட சொல்லணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் நெக்ஸ்ட் மூவ் என்னங்கிறத யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஒருவேளை உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறவங்களா இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாவை அடக்கிற விஷயங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைன்னு. லைஃப்பில் ஏதாவது சந்தோஷமான நிகழ்வு நடந்தால் அதை உடனே மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும் தான் எல்லாருமே நினைப்போம். இது முற்றிலும் தவறான செயல். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யாரையும் சந்திக்காமல் இருக்கிறது தான் நல்லது. உங்களை பற்றின தகவல்கள் யாருக்கும் தெரியாமல் இருப்பது தான் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்பர் 2, ஒன்லி கேர் வாட் யூ திங்க். நீங்கள் ரகசியமாக வாழ தொடங்கின பிறகு உங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நான் செஞ்சுட்டு இருக்க இந்த செயலில் தோற்று போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, என்னை பார்த்து எல்லாரும் கிண்டலாக பேசுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது சுத்தமாக வேலைக்கு ஆகாது. உங்களை பற்றி இந்த உலகத்தில் யாருக்கும் அக்கறை கிடையாதுங்கிறது தான் உண்மை. உங்கள் கூடவே இருந்தவங்க நல்லா படிக்கிறாங்க, திறமையாக இருக்காங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, நான் அதே இடத்துல இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சூழலை அமைச்சு கொடுக்கறது இல்லைன்னு. இப்படி மற்றவங்க நம்மளை பற்றி கேட்குற கேள்விக்கு பதில் தேடியே பாதி பேர் தன்னோட சந்தோஷத்தை தொலைச்சி மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி மற்றவங்களுக்காகவே வாழ போகிறீங்களா இல்லை உங்கள் சந்தோஷத்துக்காக உழைச்சி முன்னேற போகிறீங்களான்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. நம்பர் 3, ஹைட் யுவர் பிளான்ஸ். வாழ்க்கையில் உங்கள் பிளான் என்னங்கிறத எப்போதுமே வெளியே சொல்லாதீங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ஸு, பேங்க் அக்கௌண்ட்டு இதெல்லாம் எப்படி ப்ரைவேசியாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் பிளான்ஸையும் சீக்ரெட்டில் வைங்க. உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய படங்களை தயாரிக்கிற தயாரிப்பாளர்களை இந்த யுக்தியை கையாளுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மையாகவே இதை இவங்க வெளியே சொன்னால் இவங்க படங்களுக்கு விளம்பரம் கிடைக்கும். ஆனால் இதை நடக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு இவங்க நம்புகிறாங்க. உங்கள் பிளானை வெளில சொல்லும் போது அது நடக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படுது. உங்கள் பிளானில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதுக்கான நம்பிக்கையான நபர்கிட்ட ஆலோசனை கேட்கறது தவறு இல்லை. ஒருவேளை மற்றவங்களை சந்தோஷப்படுத்தவோ இல்லை என்ன சாதாரணமாக நினைக்காத, என்னோட செயலும் திறமையும் முற்றிலும் வேறுபட்டது அப்படின்னு மற்றவங்க கிட்ட உங்கள் திறமையை ப்ரூவ் பண்ணுறதா நினச்சி உங்கள் பிளானை வெளியே சொல்கிறது முற்றிலும் முட்டாள்தனமான ஒரு செயல். நம்பர் 4, ஹைட் யுவர் ப்ராக்ரஸ்.
உங்கள் திட்டங்களை நீங்கள் ரகசியமாக செயல்படுத்தினாலும் அது வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி வெளியே சொல்ல தான் ஆசைப்படுவீங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்கள் வாய்க்கு பூட்டு போடுங்க. எதையாவது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்கள் வாய்க்கு பூட்டு போடுங்க. அப்படி உங்கள் திட்டங்களை வெளியே சொல்லும்போது என்ன நடக்கும்? நீண்ட நாட்களாக பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் தன்னோட ஆசைப்பட்ட விலை உயர்ந்த காரை வாங்கணும்னு மனசில் திட்டங்களை தீட்டி வச்சுருந்தாரு. அதுக்கான சந்தர்ப்பங்களும் கூடி வர சமயத்தில் அவரோட திட்டத்தை அவரோட நெருக்கமான நபர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாரு. அந்த நபரும், இவ்வளவு காஸ்ட்லியான காரை ஏன் வாங்க போகிறீங்க? அது உங்களுக்கு அவசியம் தானா? இந்த பணத்தை இதுக்காக செலவு செய்யாமல் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலான்னு அதில் இருக்க நெகட்டிவ்ஸை மட்டுமே சொல்கிறாரு. இதனால் அவரும் அவரோட நீண்ட நாள் கனவை கைவிடுறாரு. அந்த காரை வாங்காமலேயே போக நேரிடுது. நம்ம பெரும்பாலும் நம்ம திட்டங்களை வெளியே சொல்லும்போது ஏற்படுற நிகழ்வு, 1 அந்த திட்டங்கள் நடக்காமல் போகிறது, 2 அந்த திட்டங்களை மற்றவங்க அவங்களுக்கு சாதகமாக செயல்படுத்திக்கிறது. நம்பர் 5, யூஸ் த பெயின். வலி தாங்கும் கற்கள் தான் சிலைகளாக மாறும். அதுபோல் உங்கள் வலிகளை நீங்கள் உங்கள் வெற்றிகளாக மாற்ற பழகிக்கணும். நீங்கள் டிஸப்பியர் ஆகியிருக்க சமயங்களில் நிறைய வலிகளையும் வேதனைகளையும் கடந்து வர வேண்டிய சூழல் அமையலாம். அந்த வலிகளை எல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்களே ஆறுதலாக இருக்க பழகிக்கணும். உங்கள் காயங்களுக்கு நீங்களே மருந்தாக இருக்கவும் பழகிக்கணும். உங்களுக்காக யாரும் ஆறுதல் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. என்னோட வாழ்க்கையில் என் நண்பர்களோட துரோகம் தான் காரணம், அவர்கள் மட்டும் அப்படி செய்யலைன்னா நான் இந்நேரம் எப்படியும் முன்னுக்கு வந்திருப்பேன்னு நண்பர்கள் மேலேயோ இல்லை உறவினர்கள் மேலேயோ பழி போடுறதை நிறுத்தி உங்கள் திட்டங்களுக்காக கடினமாக உழைச்சி முன்னேறுங்க. நம்பர் 6, ரீப்ரோக்ராம் யுவர் பிரைன். இது வரைக்கும் உங்கள் பிரைன் என்ன மாதிரி பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்ததோ அந்த பழக்கங்களை மாற்றி அமைங்க. உங்கள் வலிகளை தாங்கிக்கிட்டு நீங்கள் செயல்படுத்துகிற உங்கள் லட்சியங்களுக்கு இந்த பிரைன் சப்போர்ட் பண்ணணும். இது நாள் வரைக்கும் ஒரு செயலை முயற்சி பண்ணிட்டு பாதியிலேயே செயலை கைவிடக்கூடிய பழக்கத்துலேருந்து வெளியே வரணும். உங்கள் லட்சியங்களுக்கு துணையாக இந்த பிரைனை மாற்றி அமைக்கணும். இந்த சவால்களை எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே உங்கள் செயல்களை யார்கிட்டையும் சொல்லணும்னு கூட தோணாது. நம்பர் 7, பிக் டார்கெட். நீங்கள் உங்களுக்காக உழைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கான இலக்கு இருக்கணும், அதில் தெளிவு இருக்கணும், அதுவும் ரொம்ப யதார்த்தமான வகையில் இருக்கணும். அந்த இலக்குகளை எழுத்து வடிவமாக மாற்றுங்க. நம்பர் 8, ப்ரீ பிளான்டு. ஒவ்வொரு நாள் இரவும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மறுநாளோட காலையை தொடங்குவதற்கான பிளானை முன்னாடியே போடுங்க. உங்கள் வெற்றி உங்கள் கையிலங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. உங்கள் மனசில் நீங்கள் ஆழமாக சொல்ல வேண்டியது, இது உங்களுக்காக இருக்க கடைசி வாய்ப்பு. ஒவ்வொரு இரவும் அடுத்த நாளோட தொடக்கத்தை இதே மனநிலையோட தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை உங்கள் கடினமான உழைப்பாலையும் முயற்சியாலையும் விரட்டி அடிக்க போகிறீங்களா, இல்லை உங்கள் விடியலுக்காக ஏங்கி நிற்க போகிறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் உழைப்பு உங்கள் சந்தோஷத்துக்காக மட்டுமே என்பதை உணர்ந்து முழு அர்ப்பணிப்போடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை அழகாக மாறுறதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த சவால்களை எல்லாம் ஏற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை மாறினதுக்கு அப்புறம் மற்றவங்க கிட்ட நீங்கள் சகஜமாக மீட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வெற்றி அடைஞ்சிங்கிறத எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்கள். உண்மையாக சொல்லணும்னா இந்த வெற்றியை நீங்கள் அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லணும்னு கூட தோணாது. இதுதான் உங்களோட புது அத்தியாயம்.